ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் ட்ரிபிள்எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய நம்மளுடைய வாழ்த்துக்கள். நம்ம என்னன்னாக்க, அதாவது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடவுளை வேண்டிக்கிறோம். நம்ம வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா சகல செல்வங்களும் கிடைக்கணும் தான் நம்ம கடவுளை வேண்டுறோம். அதில் வந்து முருகன்னாவே எல்லாருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம்னு சொன்னால் அது முருகனாக தான் நிச்சயமாக இருப்பார். நம்மளுக்கு உடனே ஞாபகத்துக்கு முருகன்னா உங்களுக்கு என்ன நியாயம் வரும்? யாமிருக்க பயமேன்னு வரும், இல்லை வேலுமயிலும் துணை வரும், இல்லை திருச்செந்தூர் முருகன், மருதமலை முருகன், இப்படி எல்லாருக்குமே ஒரு வழிபாட்டு ஸ்தலம்ங்கிறதே ஒன்று பிடிக்கும். அவருடைய மந்திரங்களில் சில பிடிக்குங்க. அதை தான் உங்களுக்கு மைண்டில் டக்குன்னு முருகன் சொன்னால் நிறைய பேருக்கு முருகன் என்றாவே அழகன் என்ற பொருள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு அற்புதமான அழகு மாத்திரம் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து அருளை அள்ளி குடிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தெய்வம் தான் இந்த முருகன். அந்த முருகன் வந்து அவருடைய பாடல்களை நம்ம பாடையில் நம்மளுக்கு ரொம்ப ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு மெயிற்சி இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நம்ம உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும். நீ அவர்கிட்ட வேண்டுனது சக்ஸஸ் ஆகிருக்கும். அப்போல்லாம் உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷமும் ஒரு பொறிப்பும் ஏற்படும். அதனால் முருகனை பற்றி யார் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தோடு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு. அதில் எனக்கு பிடிச்ச பாடல் கந்தர் அலங்காரத்தில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் வந்து உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது, நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதோட பொருளும் சரி, அதை நம்ம சொல்லக்கூடையில் நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம மனசில் ஒரு தெம்பு, அதாவது டானிக்கை குடித்த மாரிங்க. வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, இந்த டானிக்கை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டானிக் மாதிரி இந்த கந்தர் அலங்காரோட பாடல் ரொம்ப சொல்லையிலே நம்மளுக்கு வந்து கடவுள் துணை இருக்குது, நம்மளுக்கு யாரோட தெய்வம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு கடவுள் முருகனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கிது. கடவுள் துணை நின்றால் நம்மளுக்கு யாரோட இதுவும் தேவையே இல்லைங்க. கடவுள் ஒருத்தர் போரும் நம்மளுக்கு எல்லாத்தையுமே, நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்கிறதுக்கு நம்ம பக்கத்தில் ஒருத்தருக்கு இருக்காரு அப்படின்னு சொன்னால் அது கடவுள் முருகன் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்துக்கு வரும். அது என்ன தான் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்களே, அது என்ன அந்த பாடல்னு கேட்டிங்கன்னா, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. அழகான ஒரு பாடல். இதில் வந்துங்க, நம்ம இதை தினமும் சொல்லலை, நம்மளுக்கு அதாவது நேரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சந்திராசிரமம், நேரம் சரியில்லை, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த நாள் என்ன செய்யும். நாளெல்லாம் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளுக்கு வந்து நேரம் சரியில்லை, நாள் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, பிரச்சனைகள் இருக்குது, கோள்களுடைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிற, அதெல்லாம் என்ன செய்ய முடியும்? நம்ம அதாவது கொடும் கூற்று என்ன செய்யும்? நம்மளை ஒன்றுமே யாராலையுமே நம்மளை அசைக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குமரேசனுடைய இது தாள் இருக்குது, சிலம்பம், சதங்கை, தண்டை, சண்முகம், தோள், கடம்பும் நமக்கு முன்னே வந்து நிற்கலை. அதாவது நம்மளுக்கு ஒரு ப்ரொடக்ஷன், அவர் கடவுள் முருகன் மூலமாக நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கிடைக்கிது. நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. யாமிருக்க பயமேங்கிறதுக்கு மந்திரத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். அதாவது எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டியதில்லை, அச்ச தேவையில்லை. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொடக்ஷனோட ஒரு தடுப்பு, ஒரு வெள்ளம் வருது, ஒரு அணை போடுறாங்க மணல் மூட்டையை வச்சு, அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த பாடல்களை நம்ம சொல்லையில் முருகனுடைய நம்மளுடைய ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளை அவர் எப்போதுமே பாதுகாத்துக்கிட்டே இருப்பார். நம்ம இதை சொல்ல நம்ம மேலே ஒரு பக்தர் இப்படி ஒரு அன்பாக இருக்கார் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம், எல்லா பிரச்சனைகளையுமே நம்மளுக்கு வரவிடாமல் தடுத்து காத்து நம்மளை நிற்கக்கூடியவர் தான் முருகன். இதை விட நம்மளுக்கு என்னங்க வேணும்? அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடல் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் தினமும் சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களுக்குள்ளரையுமே ஒரு பெரிய மாற்றங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் இதை சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.